வணக்கம். இந்த வாரம் ட்ராவல் விலாகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, இந்த ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டாட்டாய்ஸோட எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. டாட்டாய்ஸ் வந்து பீச்சில் வந்து மணலில் வந்து எக்ஸ் போட்டுட்டு அது போயிடுது இல்லையா? ஸோ அந்த எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஹேட்ச் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு அமௌண்ட் காசு வாங்குறாங்க. அண்ட் பீப்புள் வந்து அவ்வளோ பேர் வந்து புக் பண்ணணும். அட்வான்ஸாக புக் பண்ணிக்கணும். நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு அந்த ஏர்லி மார்னிங்கில் 2 அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்கு நம்ம ஏதோ ஒரு டைம் புக் பண்ணிக்கிட்டு அங்கே அந்த நேரத்துக்கு போனோன்னா ஆளுக்கு 4 டாட்டாய்ஸ் கொடுக்குறாங்க. பேபி டாட்டாய்ஸ், ஹேட்ச் ஆன டாட்டாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு இடத்துல வரிசையாக எல்லாருக்கும் பிளேஸ் கொடுக்குறாங்க மார்க் பண்ணி. ஸோ அந்த பீச்சில் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அதை ரிலீஸ் பண்ணணும். அது அவ்வளோ அழகாக குடுன்னு க்யூட்டாக நேர தண்ணியை நோக்கி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆளுக்கு நாங்கள் 3 பேருக்கு புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஆளுக்கு 4 டாட்டாய்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ இது வந்து நாங்கள் பண்ணோம். இது ஒரு ஆக்டிவிட்டி. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக கூட இருந்தது. ஸ்டில் அவ்வளோ கும்பல். ஏர்லி மார்னிங் இருட்டில் அந்த ஒரு இடத்துல கரெக்டாக பீச் பக்கத்தில். இது வந்து என் பொண்ணு கண்டுபிடிச்சி புக் பண்ணியிருந்தா எங்களுக்கு. ஸோ அதுக்கு அங்கே போயிருந்தோம். அந்த ரிலீஸிங் ஆஃப் டாட்டாய்ஸ்னு ஐ திங்க் இது சென்னையிலலாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து தொடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி வச்ச உடனே குடுன்னு ரொம்ப அழகாக போகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அந்த சைடு, அதாவது அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டு காட்டிகிட்டே இருக்கலாம். லைட் காட்டிகிட்டே இருந்தால் அந்த லைட்டை நோக்கி அது போகும். நம்ம அதுக்கு பின்னாடி காட்டிட்டோம்னாக்கா அது திரும்பி நம்மளை நோக்கி வந்துடும். அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அவங்க அழகாக. ஸோ அது வந்து அதோட ஃப்ரண்ட் சைடில் நம்மளோட ஃபோன் லைட்டை காட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த லைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே அது நேராக கடலுக்கு போகும். இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஈகிள்ஸ் வந்து சாப்பிட்டுடுறதுனால டாட்டாய்ஸோட திரும்ப இன்னும் கொஞ்சம் டாட்டாய்ஸஸ் வராமல் போயிடுது இல்லையா? ஸோ அதனால அந்த எக்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி எடுத்து வச்சு அவங்க ரூம்குள்ளார அதை ஹேட்ச் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஹேட்ச் பண்ணிவிட்டு அதை ஹேட்ச் ஆனதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஏர்லி மார்னிங். ஏன்னா ரொம்ப வெயில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வந்து கொத்தின்னு போயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால இது ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாருங்கள். Ranger along 3 kilometers. Okay, and then after the finish laying egg, our ranger immediately collect all the eggs at the same night and bring back here and put at the hatchery over there. So in one hole by one mama turtle. So for example, last night one mama turtle laying about 100 eggs. Wow. So we put 100 all the eggs in one hole. So and the size of the hole is 3 feet deep and 12-inch diameter. And then we put the marking what time, what date, how many eggs and where the point. And then we waiting 45 days to 60 days to hatch. Okay, after hatch we collect all the babies. We make night release. We no make daytime release or evening release. Because of up there have an eagle waiting there to catch. Okay. And one eagle or one this not eagle, this seagull. So one seagull can catch over 5 baby. Okay, so too much. Okay, and then okay, so how to know which one male or female baby?
Long tail. Yeah, nothing for Long tail and is short tail. okay. Long for male or female? Long and Wrong. Okay. Almost But there. Good. Okay, good try. Okay. Long tail is male baby or male turtle, and short tail is female baby. And this the gender of turtle is determined by the temperature of sand. So, for example, mama turtle come under the point is under the tree, so that point is cooler temperature. And when the baby hatch, so more than 50% be a male baby because of cool temperature produce more to male baby, and then hot temperature produce more to female baby. Okay, how to hold baby? You cannot hold like this. Because of you have to Sideways. side on the side only. On the Why? shell, on the Yeah, shell. shell. Mm. Because of under their body has got one point. This point is the balance of yellow egg, and this point is their food. So the baby will never eat it within 1 week. So after this point, as in their body, baby will find the food, maybe seagrass or seaweed, and then any plankton. So maybe you are nature lover, so you want to bring all the babies straight to the ocean because of the baby only a few days hatch, only 4 days or 3 days hatch. So there's wrong procedure. You have to release them minimum 10 meters away from the ocean. Oh, okay. Because why? Because at that point, baby will put in their mind where beach they came from, and over 20 years old, they will come back at the same beach to lay egg. So if you release straight to the ocean, so when the season to her, the turtle will be go to the nearest beach. So because of their set, no beach, only ocean. So they go to the nearest beach. Okay, so for your information, last year record landings more than 1,600 landings, and then this year take over last year record mostly 1,900 landings. So maybe almost 1,000 landings. So we already collect the eggs about 150,000 eggs, and already released maybe 1,000 baby. But after we release, the percentage survival very low. Okay, if we release them 1,000, so who can tell me how many turtle can survive if we release 1,000? One. Okay, good. Okay, only 1 until 5 can survive be an adult turtle. Because why? For example, first I said before, seagull, yes, and then maybe start on the fishing net, fishing hook, and then this is by big boat. But we don't know how many thousands the big fish waiting to catch them. And then the dangerous for turtle is a plastic bag. Because of plastic bag, same as jellyfish. Jellyfish is their favorite food. So when turtle eat the plastic bag, so plastic bag cannot proceed in their body, so turtle can die. Okay.
ரொம்ப க்யூட்டாக இருந்தது இல்லையா இந்த டாட்டாய்ஸஸ்லாம். ஹோப் யூ என்ஜாய்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரியலி இட் கிவ்ஸ் யூ அ வெரி வெரி குட் ஃபீலிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.